ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் பேர் தான் மணிகந்தன். நீங்கள் என்ன மேரின்னு கூட கூப்பிடலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிரேக் பேட்ச் அண்ட் பிரேக் ஃப்ளூயிட்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது நம்ம பைக்லேருந்து தான் பார்க்க போகிறோம். அது நாட் ஜஸ்ட் R15, எந்த பைக்காக இருந்தாலுமே இதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது. ஸோ உங்களுக்கு ஒரு 10mm ஸ்பேனர் சைஸ் வேணும், 8mm ஸ்பேனர் ஒன்று வேணும், அப்புறம் ஆலன் கீ, இது 3 இருந்தால் போதும். ஸோ வாங்க லேட் பண்ண நம்ம வீடியோவை பார்க்கலாம். அண்ட் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்ற ப்ரொசீஜர் காமிச்சிருப்பேன். அண்ட் தென் லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிரேக் பேட்ஸு பிரேக் ஃப்ளூயிட் மாற்றினதுக்கப்புறமும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ அங்கே ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாம். இந்த போல்ட்டை காட்சி இங்கே ஒரு போல்ட் இருக்கும், இந்த பீஸுக்கு பின்னாடியே ஒரு போல்ட் இருக்கும். இது ரெண்டுத்துக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது பண்ணும்போது நீங்கள் ஆலன் கீழே பார்த்து பண்ணணும். சப்போஸ் ஓவர் டைட்டாக இருக்குதுன்னா WD-40 இல்லைன்னா டீசல் ஏதாச்சும் அதில் லைட்டாக அடிச்சு விட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறம் கழட்டலாம். நீங்கள் ஓவராக அப்படியே கழட்டுறதுக்கு பண்ணிங்கன்னா போல்ட்டு அப்புறம் ஸ்லிப் ஆயிரும். ஆலன் கீ ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். இது ஒன்று எடுத்தாச்சு. இதுதான் இருக்கு. நான் இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டலாம், இன்னொரு 500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் புஷ் பண்ணலாம் இதை. பட் இருந்தாலும் வேணாம். ரியர் பிரேக்ஸ் கொஞ்சம் அன்னியவனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஒரிஜினல் யமஹா பிரேக் பேட்ச் தான். சர்வீஸ் சென்டரில் போய் வாங்கிட்டு வந்தேன், ஸ்பேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். இப்போ நம்ம இந்த கேலிப்பரில் இருக்கிற பிஸ்டனை வெளியே தள்ளணும். ஸ்க்ரூ டிரைவர் பெருசு எடுத்து மறந்துட்டேன்றதுனால இந்த சின்ன ஸ்பேனர் யூஸ் பண்ணி தான் இப்போ புஷ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிஸ்டன் அப்படியே உள்ளே போகிறத பார்த்துருக்கோம். ஓகே, பிஸ்டன் தள்ளியாச்சு. நீங்கள் இது மாதிரி ஸ்பேனர் இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்க. இது புதுசு, இது பழசு. புதுசுக்கும் பழையசுக்கும் வித்தியாசம் பாருங்க. திக்னஸ் எவ்வளோ வேர் ஆஃப் ஆயிருக்கு. இந்த கேப் மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டாங்க ஷீட் பீஸு. இது வந்து வாங்கினப்போ ஃபர்ஸ்ட் பிரேக் டச் மாற்றும் போது அதில் இருந்துச்சு, அப்படியே வச்சிருக்கு. அப்போ கழட்டி போட்டாங்க. இந்த வாட்டி நானே மாற்ற வேண்டியதுனால அப்புறம் இது ஃபர்ஸ்ட் மாற்றும் போது இதான் இந்த இடத்துல கரெக்டாக போல்ட்டு போய் இது உட்காரும். ஸோ பிரேக் லாக் பண்ணி இந்த போல்ட் அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மாற்றமாக கொஞ்சம் டைட்டாக தான் இருப்போம். அது கரெக்டாக லாக் பண்ணிட்டோம்னா போதும். ஃபஸ்ட்டு பின்னாடி போட்டுக்கோங்க. நீங்கள் ஹவுஸில் போட்டு முன்னாடி தள்ளிட்டேனே, திருப்பி இருக்கணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். லாக் ஆயிடுச்சா? இப்போ 2 பிரேக் பேட்சுமே லாக் பண்ணியாச்சு, அவ்வளோதான். பிரேக் பேட்ச் மாட்டுறது இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம டைட் மட்டும் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பிரேக் ஃபியூல் மாற்றணும். இப்போ கேலிஃபர் கழட்டாமல் இவ்வளோ ஈஸியாக நம்ம மாட்டிக்கலாம். நம்ம கேலிஃபரை க்ளீன் பண்ணணும், சர்வீஸ் பண்ணோம்னா அப்போ வந்து ஃபுல்லாக நம்ம இதை ஓவர் டைட் பண்ணக்கூடாது, சும்மா கை டைட் தான் பண்ணும். அப்போ ஓவர் டைட் பண்ணிட்டோன்னா த்ரெட்டு போயிடும், இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் கழட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்து டைட் பண்ணணும். இப்போ இதுக்கான ஸ்பேனர் வந்துட்டு 10 ஸ்பேனர் கரெக்டாக ஃபிட் ஆகும். நம்ம இப்போ இந்த போல்ட் ஏன் லூஸ் பண்ணுறோன்னா அந்த ரிசர்வரோட கேப் கழட்டத்துக்கு தான். அப்போ தான் கொஞ்சம் ஷேக் இருக்கும், கொஞ்சம் அந்த மேலே ஒரு பீஸ் இருக்கு இல்லையா, அதில் டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. கேப் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும், கழிக்கணும், அவ்வளோதான். லேட் ஆகுது. இப்போதைக்கு நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது. ரொம்ப நீட்டாக தெரியுதா? இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ அப்பர் லெவலில் தான் இருக்குது, மேக்ஸிமமில் தான் இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இதுக்கு சிரஞ்செல்லாம் தேவையில்லை. ஏதாச்சும் வேஸ்ட்டில் பழைய துணி இது மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா இந்த நூல் வேஸ்ட்டில் பண்ணுறதுனால உள்ளால விழுந்துடக்கூடாது. இந்த பழைய ஆயில் எப்படி எடுப்பேன்னா, இப்போ லெவல் பார்த்தீங்களா,
இதில் எடுத்துகிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணணும் உள்ள டஸ்ட்டு கிஸ்ட் ஏதாச்சும் இருக்கான்ட்டு. அப்படி டஸ்ட் இருந்தால் அதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுனா கூட ஈஸி, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, இடம் வசதி இல்லாததுனால. நம்ம இந்த நட்டை தான் லூஸ் அண்ட் டைட் பண்ணோம். அப்புறம் இந்த இடத்துல தான் டியூப்பை மாற்றணும். ஸோ இங்கே தான் அந்த நட்டு லூஸ் பண்ணுறது டைட் பண்ணுறது இதை தான் யூஸ் பண்ணுற ஸ்பேனர் 8 நம்பர். இப்போ நான் ரிங் ஸ்பேனர் என்கிட்ட ரிங் ஸ்பேனர் தான் இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு ரிங் ஸ்பேனர் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு டியூப் இப்படி கரெக்ட் வச்சுட்டு அந்த டியூப்பை இங்கே ஒரு பாட்டில் வச்சுட்டேன். ஏன்னா அந்த எக்ஸஸ் இது பழைய பிரேக் ஷீல்டால் வெளியே வர்றதுக்கு. அப்புறம் நான் யூஸ் பண்ணுறது டிவிஎஸோட .4 பிரேக் ஃப்ளூயிடு. இதுதான் ஆல்ரெடி நான் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணுற ஆயிலு. ஊற்றணும், பார்த்து ஊற்றணும். இப்போ இதை மேக்ஸிமம் லெவலை விட மேலே தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம திருப்பி செக் பண்ணிட்டு டாப் அப் பண்ணணும். இப்போ இது டைட்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பிரேக் அழுத்தி பிடிக்கணும். பிரேக் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அப்புறம் இந்த இதை லூஸ் பண்ணிங்கன்னா ஆயில் வரும். திருப்பி லாக் பண்ணணும். பக்கத்தில் இது வந்துட்டு உள்ளேருந்து வர பழைய ஆயில். இந்த பழைய ஆயில் ஃபுல்லாக போய் புது ஆயில் வர்ற வரைக்கும் அதே ப்ரொசீஜர் தான் திருப்பி பண்ணணும். பிரேக் பிடிக்கணும், லூஸ் பண்ணணும், திருப்பி டைட் பண்ணணும், பிரேக் விடணும். திருப்பி பிரேக் பிடிக்கணும், லூஸ் பண்ணணும், டைட் பண்ணணும், பிரேக் விடணும். இங்கே ஆயில் இதில் வந்து ஊற்றுறது போகணும். திருப்பி பிரேக் இதுதான், இது கரெக்டாக பண்ணணும். இப்போ இதில் ஆயில் லெவல் பாருங்க, நான் ஃபுல்லாக ஊற்றிருந்தேன். இப்போ பாருங்க ஆயில் லெவல் எவ்வளோ இங்கே வந்துச்சு. இங்கே இருந்தது ஆயில் லெவல் இங்கே வந்துச்சு. ஸோ திருப்பி நம்ம இதை பார்த்து டாப் அப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் பார்த்து பண்ணணும். இப்போ நான் திருப்பி அப்போ ஒரு மேலே மேக்ஸிமம் கிட்ட வரைக்கும் ஊற்றி வச்சிருக்கிறேன். இது புது ஆயிலோட கலர். பழைய எவ்வளோ ஒரு மாதிரி டார்க்காக ஒரு மாதிரி வரும். இது புது ஆயில் இப்போ வந்திருக்கிறது. அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. பழைய ஆயில் லெவல் பாருங்க எவ்வளோ கண்டாமினேட்டடாக இருக்கு. அப்புறம் வெறும் டைட் பண்ண கேலிப்பர் எல்லாத்தையும் அது சும்மா பேர் கை டைட் தான் வைக்கணும், ஹெவி டைட் வைக்கக்கூடாது, சும்மா லேஸ். அவ்வளோதான். ஸோ அகெயின் ஆயில் லெவல் செக் பண்ணிட்டு எவ்வளோ ஆயில் வேணுமோ அவ்வளோ ஆயிலில் நம்ம ரீஃபில் பண்ணணும். இதில் அப்போ நீங்கள் ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க, அந்த லிமிட் வரைக்கும் நீங்கள் இதை ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் கேப் போட்டதுக்கு முன்னாடி இது கேப்பில் தான் இருக்கும். இது வெளியே எடுத்து டஸ்ட் எதுனா இருக்கான்னு பார்த்து தொடச்சிட்டு அப்படியே இதில் வச்சு மாட்டி விட்ருங்க. மாட்டிட்டு கரெக்டாக லாக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இது ஜஸ்ட் கேப் போட்டால் முடிஞ்சு கரெக்டாக உட்கார். அவ்வளோதான். இப்போ இதை லாக் பண்ணிட்டு நம்ம லூஸ் விட்டுருக்கிற போல்ட்டை டைட் வச்சுக்கலாம். இந்த போல்ட்டை நம்ம திருப்பி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இதெல்லாம் கையிலே தான் டைட்டு. ஓவர் டைட்டெல்லாம் எதுவுமே வைக்கக்கூடாது, அப்போ த்ரெட்டு போயிடும். இப்போ எல்லாம் பண்ணுங்க. இது ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இதோட பிரேக்ஃபாஸ்ட் மாற்றிக்கும், பிரேக் ஷூட் மாற்றிக்கும். இவ்வளோ சிம்பிள் தான். ஆனால் அது கரெக்டாக பண்ணலன்னா கொஞ்சம் பிரேக்கு டக்குன்னு பிடிக்காது. போட்டு நீங்கள் ஆயில் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் தொடச்சி வச்சிடணும். ஏன்னா பிரேக் பேட்ச்ல எங்கேயாச்சும் தெரியாமல் பட்டுச்சுனாலும் பிரேக் பிடிக்காது. சரி, ஓகே. எல்லோரும் எப்படி பண்ணணுன்ற ப்ரொசீஜரை பார்த்துருப்பீங்க. பட் ப்ரொசீஜருக்கு அப்புறமும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அது என்னென்னா பிரேக் பெட்டிங் பண்ணணும். என்னடா இது பிரேக் பெட்டிங்னா, பிரேக் பேட்சை டிஸ்கோட அதாவது ரோட்டரோட கரெக்டாக எப்படி மேட்ச் பண்ணுறதுன்ற மாதிரி கரெக்டாக இல்லை ஃபுல்லாக லாக் ஆகிற மாதிரி எப்படி பண்ணணுன்றது தான். அது எப்படி இருக்கும்னா, இப்போ நீங்கள் பிரேக் பேட்செல்லாம் எல்லாம் மாற்றி முடிச்சாச்சு இல்லையா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 0 to 40 அந்த ஸ்பீடுக்கு போயிட்டு சடனாக ஒரு பிரேக்கு, வண்டி ஸ்டாப் ஆகக்கூடாது, சடன் பிரேக்கை கொஞ்சம் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு திருப்பி அப்படியே கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றி 0 to 60 போய் திருப்பி சடன் பிரேக். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 4-5 வாட்டி மேலே நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா பிரேக் பேட்ஸோட லேயர் கொஞ்சம் தேஞ்சி கரெக்டாக அதுக்கப்புறம் பெட்டியன் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி கரெக்டாக சொல்கிறது,
நம்ம டிஸ்க்கும் பிரேக் பேட்ஸும் கரெக்டாக ஃபுல்லாக சூட் ஆகிறதுக்கு அன்இவனாக வேர் ஆஃப் ஆகாமல், அப்புறம் பிரேக்கிங் பைட்டு ஷார்ப்பாக இருக்கிறதுக்காக எல்லாத்துக்குமே கொஞ்சம் இதாகும். சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் பிரேக் பேட்ஸு எல்லாம் மாட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரேக் பைக்லேருந்து எல்லாம் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பிரேக் பேட்ஸு பிரேக் ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் மாற்றினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 3-4 வாட்டி நீங்கள் சும்மா பிரேக் பைட்டை அழுத்தி இது பண்ணணும். ஏன்னா பிஸ்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணி இருப்போம் இல்லையா, ப்ரெஸ் பண்ணி உள்ளே போனதுனால அது திருப்பி வெளியே வந்து ஃபுல்லாக ஃபிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கு என்னடா பிரேக் பைட்டே இல்லாத மாதிரி இருக்கும். அது ஒரு 3-4 வாட்டி நீங்கள் பண்ணிங்கன்னா சரியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் பிரேக் ஃப்ளூயிட் மாற்றினதுக்கப்புறமும் இதே விஷயம் தான். எல்லாம் செஞ்சு முடிச்சோன்னா இவ்வளோ தான் சிம்பிள் மேட்ரு. இது உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். சப்போஸ் நான் சொன்னது ஏதாச்சும் புரியலை, ஏதாச்சும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. ஸோ இன்னொரு புது வீடியோவில் நெக்ஸ்ட்டு சந்திப்போம். பை பாய்.